வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோஸில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள், சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பரிகாரங்கள், மூடநம்பிக்கைலாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆகஸ்ட் 2025 மீன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மீனராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியில் தான் இருக்கிறாங்க. குரு 4ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவை பார்க்கிறார். 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஸோ 6-12 ராகு, 4 குரு, ராசிக்குள்ள சனி. ஸோ ஜென்ம சனி நடக்கிறப்போ ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சில விஷயங்கள் விறுவிறுப்பாக நடக்கிறது. சிலதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது. ஒரு நாளும் ஒரு மாதிரி விடியுறது. உடல் உபாதைகள்னால சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க 3-4 மாதமாக. கடன் பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருப்பீங்க. வேலையில் சில பிரச்சனைகள், கடுமையான உழைப்பு, லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறது, அது மாதிரி பல விஷயங்கள் கொஞ்சம் டிரான்சிஷனரியான பீரியடாக இருக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரங்க மீட் பண்ணுவீங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2வது சுற்று வரக்கூடிய நடுத்தர வயதினர் 30, 40, 50, 45, 50 வயதில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 2வது சுற்று வரக்கூடியது 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிறைந்ததாகவும், கொஞ்சம் அன்சர்டனிட்டி அடுத்தது என்ன நடக்குங்கிறது சில கிளாரிட்டி இல்லாமல் பண விஷயத்தில், உடல் நலம் விஷயத்தில், உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் அவ்வளோ அனுகூலமான ஒரு அமைப்பு இல்லாமல், கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் குரு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் வேலையில் அதிக உத்வேகம், அதிக முயற்சி, அதிகமான நம்ம வேலை செய்யக்கூடிய அமைப்புகள், அது மூலமாக நல்ல உயர்வு பெறக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ கடுமையான உழைப்பு, அதே சமயத்தில் உயர்வு, ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. ராகு கேது 12-6 இருக்கிறப்போ நம்ம எதிரிகளை சமாளிக்கலாம், கடன் பிரச்சனையை சமாளிக்கலாம், நமக்கு எதிராக நடக்கக்கூடிய அமைப்பை நம்ம கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ராசி அதிபதியாக அருமையான இடத்துல இருக்கிறதுனால நல்லாவே நம்ம உத்வேகத்தோடு சமாளிச்சுக்கலாங்கிறத நம்ம குட் நியூஸுங்க. அதே சமயத்தில் மாத கிரகமாகிய சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்றுமே வீடு, இடம், வண்டி, வாகனம், தாயாருக்கு ஒன்றுமே சுபிக்ஷமான ஒரு அமைப்புகள் இருக்குது. 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதும் நல்ல ஒரு அமைப்பு தான், தவறு இல்லை. ஸோ மாணவர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் உத்வேகமாக படிக்கிறது, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட செயல்படுறது, இடம் மாற்றங்கள் நோக்கி போகிறது, அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உண்டுங்க. ஸோ காதல் விஷயங்கள், கைகூடுற விஷயங்கள், மீடியா துறையில் கிரியேட்டிவ் விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அனுகூல முறைகள், சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சிகள், அது மாதிரி நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் நிறைந்து தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உத்வேகமாக அதிக இன்னொரு கிளையை அமைக்கிறது, இன்னொரு கம்பெனி அமைக்கிறது, இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதே சமயத்தில் புதுசாக தொழில் அமைக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா பலம் பெறுவதற்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். ஏன்னா ஜென்ம சனியில் எல்லா பலனும் அணிவிக்க முடியாது. உழைப்புன்னு தான் இருக்குமே ஒழிய பலன் முடியணும்னா நம்ம ஜென்மசனி முடியணுங்கிறது தான் ஒரு விஷயம். ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் சேர்த்து செய்து அதிகமான உழைப்பு, அதிகமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் முயற்சிகள் நிறைந்ததான எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதில் மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஃப் மீனராசிக்காரங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த மாதிரி பாத்ரூம் போகிற டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தண்ணியில் திடீர்னு அஜாக்கிரதையாக வலிக்கிட்டு விழுகிறது, வண்டி வாகனத்தில் கேர்ஃபுல்லாக போகணும். திடீர்னு உடல் உபாதைகள், வயிற்று பகுதியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவது, எலும்பு முறிவுகள், இது மாதிரி சில விஷயங்கள், சங்கடங்கள், உறவுகளில் சில விஷயங்கள் சரியில்லை, பெற்றோர்களுக்கு சில கண்டங்கள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜென்மசனியின் தான் நம்ம மீனராசிக்காரர்கள் இருக்கிறோன்னு பார்த்துக்கணும். அதனால் எப்பவுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கணும். திடீர் செலவுக்கோ, திடீர் ஒரு அவசர தேவைக்கோ தேவைங்கிற மாதிரி வச்சுக்கணும். எல்லாமே நெக்களவுக்கு நம்ம கடனை வைத்து கொண்டிருந்தோம்னால் சமாளிப்பது திடீர்னு பிரச்சனையாக போயிடுங்கிறது நீங்கள் புரிஞ்சு ஓரளவுக்கு உத்வேகத்தோட, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டோட, ஒரு ஆயத்தத்தோட எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிற ஒரு அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வேண்டும். அதே சமயத்தில் செவ்வாய் என்ற ராஜயோகாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதனால நீங்கள் பழகிறவங்க, நண்பர்கள், பங்குதாரர்கள், ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவர்கள் எல்லாம் கொஞ்சம் இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் கான்ஃப்ளிக்டாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுத்து போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. வேகத்தோட விவேகமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் மீனராசிக்காரருக்கு இப்போ இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைக்கிறது மாதிரி அடுத்தவங்க நினைப்பாங்கிறது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாதிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நிலைநாட்ட முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது, என்ன நேரத்தில், எந்த தேதியில், எந்த ஊரில் பிறந்தீங்க, என்ன மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, தசநாதன் இப்போ கோச்சாரத்தில் என்ன இருக்கிறார், எந்த மாதிரி இடத்துல இருக்கிறார், நம்ம பேசுகிற இந்த ஆண்டு கிரகம் மாத கிரகத்தில் எப்படி ஒத்து போகுது, அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார்,
அது உங்கள் லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியமா சிறப்பில்லாத ஆதிபத்தியமா அதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கணும். அதை வைத்து இதே சொன்ன கோச்சாரமும் அந்த தசாபுக்திகளும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அதுக்கு அலைன் பண்ணி நீங்கள் போமையானால் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்கள்லாம் தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையோட ஒன்றி போய் நல்லாவே வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஸ்திரத்தன்மையோட நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உங்களோட வாழ்க்கையை வந்து சிறப்பாகிற மாதிரி எடுத்து உங்கள் கர்மாவுக்கு எதிராக போகாமல் கர்மாவோட சேர்ந்து போகும் பொழுது எதிர்நீச்சலை தவிர்த்து எளிதாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றத கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து பொதுவான பலன்கள் தான். இப்போ நம்ம சொன்ன கோச்சார அமைப்பு வந்து ஆண்டு கிரகம் மாத கிரகத்தை வச்சு பார்க்கும்பொழுது மீனராசிக்கு ஒரு பொதுவான பலன்கள் தான். அது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை வரக்கூடிய தசாபக்திகளோட சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான அமைப்புகள் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்மில் வந்து எது மாதிரி சேஞ்சஸ் இருக்குது, எந்த நேரத்தில் எந்த முடிவுகள் எடுக்கலாம், எப்போ வேலை மாற்றம் காமிக்குது, எப்போ தொழில் அபிவிருத்தி செய்வது நல்லது, எது மாதிரி நேரத்தில் திருமண விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு, குழந்தை பெறு விஷயங்கள் எப்போ உண்டு, வெளிநாடு விஷயங்கள் எப்போ உண்டு, அபிவிருத்தி விஷயங்கள் எப்போ உண்டு, எப்போ நம்ம அடைக்க வாசிக்கணும், எப்போ நம்ம வேகமாக போகணுங்கிற மாதிரி எல்லாமே நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும்போது நல்ல கிளாரிட்டியோட பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரையும் நம்ம பார்த்து அதன் மூலமாக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலமாக எளிதில் நம்ம வெற்றி பெற்று நம்மளுடைய பிராப்தம் என்னவோ நம்ம பொட்டன்ஷியல் என்னவோ அதை நம்ம எளிதில் அடைய முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு பொதுவான பலன்கள் இருந்த வீடியோ என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.